நோன்பின் முக்கியமான ஒரு சிந்தனை அன்பானவர்களே, மலக்குகள் தான் பல கோடி பேர் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நோன்பு வைக்கத்தானே செய்வார்கள். எதற்கு இறைவன் நம்மை நோன்பு வைக்க சொல்ல வேண்டும்? அவர்கள் நாள் முழுக்க நேரம் முழுக்க ஏன் படைத்த காலம் முதல் இபாதத்திலே தானே இருக்கிறார்கள் மலக்குகள். பிறகு ஏன் இறைவன் நம்மை போட்டு நோன்பு வை என்று நம்மை சொல்ல வேண்டும்? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இறைவா நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உன்னை தொழுகிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், உன் வழக்கு வழிபாட்டிலேயே காலம் தள்ளுகிறோம். மலக்குகளை குறித்து அல்லாஹ்வின் வார்த்தை, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுஅமரூன். ஒரு நொடி பொழுது கூட அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான படைப்பாகிய வணக்க வழிபாடுகளுக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற மலக்குகள் நோன்பு வைக்கலாமே, பிறகு ஏன் இறைவன் நம்மை நோன்பு வைக்க சொல்ல வேண்டும் என்று ஒரு யோசனை வரலாம். அதனுடைய உள்ளுக்குள் ஒளிந்திருக்கிற ஆன்மீகம் என்ன தெரியுமா? பசி எடுத்தும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், தாகம் எடுத்தும் குடிக்காமல் இருக்க வேண்டும், மனோ இச்சைகளால் உந்தப்பட்டும் மனைவியோடு சேராமல் இருக்க வேண்டும். இது மலக்குகளுக்கு இல்லை. அவர்கள் பசி இல்லை, அவர்கள் உண்டால் என்ன, உண்ணாமல் இருந்தால் என்ன, தாகம் இல்லை, குடித்தால் என்ன, குடிக்காமல் இருந்தால் என்ன, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, அதற்கு மூலாதாரமான ஆசை சகுவத்துகளும் இல்லை. அவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன. இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒருவன் நோன்பு வைக்க வேண்டும். பசிக்கிறது என் ரப்புக்காக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன், தாகம் எடுக்கிறது என் ரப்புக்காக நான் குடிக்காமல் இருக்கிறேன், மனோ இச்சைகளால் உந்தப்படுகிறேன், ஆனாலும் என் இறைவனுக்காக நான் அந்த செயலை செய்யாமல் இருக்கிறேன். அதுதான் நோன்பு. அதாவது தவறுக்கு வழி இருந்தும் தவறு செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். அவர் என்னுடைய களப்பற்ற அடியார். முஹ்லஸ், களப்பற்ற அடியார் என்கிற பெயர் எப்போது வரும்? வாய்ப்பிருந்தும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். எனவே மலக்குகளின் நோன்பில் இந்த நிறைவு இல்லை. அது நம்மிடத்திலே தான் அந்த நிறைவு இருக்கிறது. எனவே வணங்க சொல்லுகிறான், நோன்பு வைக்க சொல்லுகிறான்.